Hello students, இப்போ நம்ம exercise 2.2ல 5th questionக்கான ஆன்சரை பார்ப்போம். 113400 ஓட 4 ஃபேக்டர்ஸையும் P1, P2, P3, P4னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 113400க்கு 4 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு தெரியுது. ஓகேவா? ஸோ அந்த P1, P2, P3, P4மே என்னன்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னு வேற கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 ப்ரைம் ஃபேக்டர்ஸும் என்னென்னு கேட்டிருக்கு. அதோட அந்த பவரில் இருக்கிற x1, x2, x3, x4ஓட வேல்யூஸும் என்னன்னு கேட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நாம் இந்த 113400ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ இந்த நம்பர் 0ன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ 2வும் டிவைட் பண்ணும், 5வும் டிவைட் பண்ணும். நம்ம 2லே டிவைட் பண்ணுவோம். ஸோ 2 5s are 10, ரிமைண்டர் 1. ஸோ இது வந்து 13 ஆயிரும். 2 6 are 12, ரிமைண்டர் 1. ஸோ 14 ஆயிரும். 2 7s are 14. ஸோ அடுத்து இருக்க 2 0 இறக்கிங்க. மறுபடியும் 00ன்னு முடிஞ்சிருக்கா. ஸோ 2லேயும் டிவைட் பண்ணலாம், 5லேயும் டிவைட் பண்ணலாம். ஸோ 2ல் டிவைட் பண்ணோம்னா 2 2s are 4, ரிமைண்டர் 1. ஸோ 16 ஆயிரும். 2 8s are 16. அடுத்து 7 இருக்கு. 2 3s are 6, ரிமைண்டர் 1. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து அது 10ன்னு மாறிடும். ஸோ 2 5s are 10. ஒரு 0 லெஃப்ட் அவுட், அதை கீழே இறக்கிங்க. ஸோ 0ன்னு முடிஞ்சிருக்கு. மறுபடியும் 2ல் டிவைட் பண்ணிக்குவோம். 2 1s are 2, 2 4s are 8. நெக்ஸ்ட் 3 இருக்கு. ஸோ 2 1s are 2, ரிமைண்டர் 1. ஸோ 15 ஆயிரும். 2 7s are 14, ரிமைண்டர் 1. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 10ன்னு மாறிடும். ஸோ 2 5s are 10. இப்போ 5ல் முடிஞ்சிருக்கா. ஸோ 5லே டிவைட் பண்ணிடுவோம். ஸோ 5 2s are 10, ரிமைண்டர் 4. ஸோ 41 ஆயிரும். 5 8s are 40, ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ 17 ஆயிரும் அடுத்த நம்பர். 5 3s are 15. ஸோ ரிமைண்டர் 2. ஸோ 25 ஆயிரும். 5 5s are 25. உங்களுக்கு இப்படி டிவைட் பண்ண தெரியலன்னா செப்பரேட்டாக டிவைட் பண்ணி கூட இங்கே எழுதிக்குங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து 2 8 3 5 5ன்னு தான் முடிஞ்சிருக்கு. ஸோ 5ல் டிவைட் பண்ணுவோம். 5 5s are 25, ரிமைண்டர் 3. 33ன்னு ஆயிரும். ஸோ 5 6 are 30, ரிமைண்டர் 3. ஸோ 35ன்னு ஆயிரும். 5 7s are 35. ஸோ 7ன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த நம்பர் 2லே டிவைட் ஆகாது, 5லேயும் டிவைட் ஆகாது. இப்போ இது 3ல் டிவைட் ஆகுமான்னு பார்ப்போம். எப்படி 3ல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணலாம். சம் ஆஃப் டிஜிட்ஸ், அதாவது 5 + 6 + 7, இந்த 3 டிஜிட் ஆட் பண்ண எவ்வளோ வருது? 11 18 வருது. ஸோ 3ல் டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பர் 567 வந்து 3ல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஸோ 3ஆல் இப்போ டிவைட் பண்ணுவோம். 3 1s are 3, ரிமைண்டர் 2. ஸோ 26ன்னு ஆயிரும். 3 8s are 24, ரிமைண்டர் 2. 27 ஆயிரும். 3 9s are 27. மறுபடியும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா 1 + 8 + 9 18 வருது. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 3 6 are 18, 3 3s are 9. நெக்ஸ்ட் 6 + 3 9. ஸோ 3ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 3 1s are 3. நெக்ஸ்ட் 3 7s are 21. ஸோ லாஸ்ட்டாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 7. 7 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஸோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நம்பரை நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதிக்குவோம். ஈக்குவல் டு என்னென்ன ஃபேக்டர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு, 5 கிடச்சிருக்கு, 3 கிடச்சிருக்கு, அடுத்து 7ம் கிடச்சிருக்கு. பட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு? ப்ரைம்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அதாவது இந்த ப்ரைம்ஸ் எல்லாத்தையும் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் வேற எழுதணும். ஓகேவா? ஸோ அசெண்டிங்கில் எழுதினோம்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன இருக்கு? 2 இன்டூ நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 3. நெக்ஸ்ட் 5, அடுத்து 7. ஸோ 4 ஃபேக்டர்ஸை நம்ம அசெண்டிங்கில் எழுதியாச்சு. இப்போ இந்த 4 ஃபேக்டர்ஸும் ஒவ்வொரு ஃபேக்டரும் எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்ப்போம்.
2 கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 ஸோ 2 வந்து 3 டைம்ஸ் இருக்கு 2 பவர் 3 அடுத்து நம்ம 3 கவுண்ட் பண்ணுவோம் 1 2 3 4 டைம்ஸ் இருக்கு 3 வந்து 4 டைம்ஸ் இருக்கு அடுத்து 5 கவுண்ட் பண்ணுவோம் 1 2 2 டைம்ஸ் தான் இருக்கு அடுத்து 7 வந்து 1 டைம் இருக்கு ஸோ நாம இந்த நம்பர் 113400 ப்ராடக்ட் ஆஃப் prime factors in ascending order அப்படி எழுதிட்டோம் ஃபேக்டர்ஸையும் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு ஓகே ஸோ இதை தான் கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்கு அதாவது p1 பவர் x1 into p2 பவர் x2 into p3 பவர் x3 into p4 பவர் x4 னு கொடுத்திருக்கு இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபேக்டர்ஸையும் क्वेश्चनல கொடுத்திருக்க ஃபேக்டர்ஸையும் கம்பேர் பண்ணோம்னா p1 க்கு பதிலா 2 னு இருக்கு therefore p1 equal to 2 p2 க்கு பதிலா 3 னு இருக்கு p2 equal to 3 p3 க்கு பதிலா 5 னு இருக்கு p3 equal to 5 and p4 க்கு பதிலா 7 னு இருக்கு p4 equal to 7 so p1 p2 p3 p4 ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம x1 x2 x3 x4 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ஃபேக்டர்ஸ்ல இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்க x1 is equal to 3 x2 equal to 4 x3 equal to 2 x4 equal to 1 அவ்வளவுதான் இந்த சம் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி ஈஸி நீங்க கொடுத்திருக்கிற இந்த 113400 இந்த நம்பருக்கு நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம்னாவே இந்த ஆன்சரை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க பை பை see you next video